எனவே ம். திமுக அரசியல் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு செய்திகள் தொடர்ச்சியா வெளிவந்துட்டே இருக்கு. அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க போகிறார் ஸ்டாலின். ஒரு பெரிய களையெடுப்பு திமுகவுக்குள்ள நடக்க போகுது அப்படின்லாம் சூடான பரபரப்பான தகவல்கள் வந்து மின்னம்பலமே 2 முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன் One இந்தியால India. 2 செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்திகள்ல என்ன இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 13 மாவட்ட செயலாளரை வந்து பதவி விட்டு தூக்க போறாங்கன்னு பட்டியல்லாம் வெளிவந்திருக்கு. ஸ்டாலின் சில முக்கியமான ரீஸ்ட்ரக்சர், கட்சியவே மொத்தமா ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான வேலை நடக்குது பல சீனியர்களுக்கு தலை உருளப் போகிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ம். முதல்ல இதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ம். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகே நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சு திமுகக்குள்ள. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியா ஒரு குழு போட்டாரு. மறுசீரமைப்பு குழு. ஆமா. ம். ஒரு 32 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டு 2 பேரா மாவட்டம் வாரியாக போய் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ண சொன்னாரு. ம். என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி என்னாச்சு, எல்லாத்தையுமே பேசினாங்க. அந்த குழுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான குழுவா இருந்தது. ஆமாமா, ஒரு ஃப்ரெஷ்ஷான குழு. சில பல சீனியர் ரொம்ப எப்பவுமே ஒரே தகவலை கொடுக்கக்கூடிய சீனியர்கள்லாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் புது ஆட்களை வந்து அந்த குழுவில் போட்டிருந்தாங்க. தகவல்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. திமுக 200 ஜெயிக்கும் அப்படின்னு கடைசி நேரம் வரைக்கும் மேலிடத்துக்கு தகவல் கொடுத்து கொண்டிருந்த நிறுவனங்கள், பெண் மாதிரியான நிறுவனங்கள் இப்போ வந்து டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து பெரும்பாலான ஆட்கள் இல்லை, எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. அது எல்லா பத்திரிகை செய்தியிலும் வந்துருச்சு. தோல்விக்கான தார்மீக பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பெண் மேலே வந்து விழுந்திருக்கு. ஸோ அது ஒரு தனி நியூஸ். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அஹ், விஜய் ஒரு பெரிய அலையாக வந்தார். விஜய்க்கு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய மாசு இருந்துச்சு. இன்ஸ்டாவை வச்சு மேனிப்புலேட் பண்ணாங்க. இதெல்லாம் தனி கதை. பட் எவ்வளவு தூரம் விஜய்க்கு பிம்பம் இருந்தாலும், சினிமா பிம்பம் இருந்தாலும், எம்ஜிஆர் போல பிம்பம், இல்லை ஜெயலலிதா போல ஒரு பிம்பம் அப்படி இருந்தாலும், கட்சியினுடைய கட்டுப்பாடு, கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர், கிரவுண்ட்ல மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த பிம்பங்களை வீழ்த்திட முடியும். அதை நம்ம வந்து இயல்பா புரிஞ்சுக்கணும். அது திமுக கடந்த காலங்களில் செஞ்சிருக்கு. இன்னொன்று, இந்த பிம்பத்தின் வீரியம் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்குதுங்கிறதே கட்சிக்கு தெரியாம போனதே, அது ஒரு பெரிய தலைமைக்கு தெரியாம போனதே பெரிய கண்கட்டி வித்தை. அதுதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஜெயிச்சதோ அல்லது சிக்கல் கிடையாது. இவங்க ஜெயிக்க போறாங்க, நாம இவ்வளவு மோசமான தோல்வியை சந்திக்க போறோங்கிறது ஒரு ஹிண்ட் கூட கட்சி தலைமைக்கு போகாம ஒரு கண்கட்டி வித்தை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். ஸோ அப்போ இதுதான் அவரை வந்து சிந்திக்க வச்சிருக்கு. நம்ம தோக்கலாம், ஆனா நம்ம தோக்குறது நமக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இதைத்தான் அவர் வந்து அந்த குழுவை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. இது இல்லாம இன்னொரு ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணார் ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உடன்பிறப்பே அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு யார் வேண்டுமானாலும், கட்சியில இருக்கிறவங்க கூட கிடையாது, கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்க கூட, யார் காமன் பீப்புள் கூட, நீங்க எல்லாருமே செய்திகளை அனுப்புங்க அப்படின்றப்ப நிறைய செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்திகள் எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி அதுல இருந்தும் சில முடிவுகளை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. அது குறித்தும் முக்கியமான கூட்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான கூட்டம், தலைமை செயற்குழு கூட்டத்தை ஸ்டாலின் கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்துல தான் இந்த அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட போகிறது அப்படின்னு ஆகஸ்ட் 22 எதிர்நோக்கி திமுகவினுடைய மொத்த கூட்டமும் காத்திருக்கிறாங்க. இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கூட்டத்தை ஸ்டாலின் வீட்டில் அவர் வந்து வியாழக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடத்தியிருக்கிறார் அப்படின்னு மின்னம்பலம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து தலைமை முக்கியமான ஆட்கள், பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள், அது இல்லாமல் பொருளாளர் TR பாலு, முதன்மை செயலாளர் KN நேரு, துணை பொதுச் செயலாளர் திரு கனிமொழி அவர்கள், ராசா, இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்கள், மாவட்ட செயலாளர் ஏவா வேலு, அது இல்லாமல் MRK பன்னீர்செல்வம், மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, இது இல்லாமல் சபரீசன் உள்ளிட்டவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து திமுகவினுடைய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நபர்கள். இவங்க எல்லாமே ஸ்டாலின் வீட்டில் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அழைப்பு கொடுத்து வர சொல்லி மாலையில் வந்து உட்காந்து இவங்களோட வந்து நான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், பல அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, கிரவுண்ட்லேருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நடத்தியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதில் முக்கியமான பல முடிவுகள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் முடிவு அப்படிங்கிறது மாவட்ட செயலாளர் இடங்களை அதிகரித்தல். ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 78 இருக்குன்னு நினைக்கிறேன். 78 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அதை வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக நியமிக்கிறது. நல்ல ஸ்ட்ராட்டஜி. 234 தொகுதியை டிவைட் பை 2, எனக்கு தெரிஞ்சு 117 நினைக்கிறேன். 117 ஒரு 117 மாவட்ட செயலாளர்கள் போட்டு இப்போ என்ன ஆகும்னா அவர்களுக்கு பதவி கொடுக்கிறது. ஆமா, இப்போ என்னன்னா 2 மாவட்டம் மட்டும்தான், 2 கான்ஸ்டியூன்சி மட்டும் அப்படிங்கும்போது அவங்க இன்னுமே வந்து கிரவுண்ட்ல போய் ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துக்கவும் முடியும். பதவி இல்லாத புதிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு பதவியும் கொடுக்க முடியும். ஆமா, இதையே சாக்காக வைத்து பல சீனியர்களினுடைய தலை
தூக்கப்படுகிறது. ஆமா, அதுல முக்கியமா மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயசு தான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அது நேத்தைக்கு செய்தியில 70 வந்து வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவும் அக்கூட்டத்தில் எடுக்கப்படுவதாக தெரிகிறது. அப்போ இப்ப இருக்கிறதுல இதுவும் மின்னம்பல வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு தலைப்புல ஸ்டாலின் அதிரடி முடிவு, பதவி இலக்கும் 13 மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு அதாவது சொல்லிட்டு 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய 13 பேரோட லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது வந்து காஞ்சிபுரம் தெற்கு கா சுந்தரம், ராணிப்பேட்டையில ஆர் காந்தி, திருவண்ணாமலை ஏவா வேலு, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அது இல்லாம விழுப்புரத்துல செஞ்சி மஸ்தான், சேலத்துல கிழக்குல வந்து சிவலிங்கம், ஈரோடு முத்துசாமி அவர்கள், அது இல்லாம கோட்டை அன்பழகன், தஞ்சாவூர் வடக்கு, புதுக்கோட்டை தெற்குல ரகுபதி, மதுரை மாநகர்ல வந்து தளபதி, இது இல்லாம தேனி தெற்குல ராமகிருஷ்ணன், விருதுநகர்ல வந்து KKSSR, இது இல்லாம தூத்துக்குடியில வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், திருநெல்வேலியில ஆவுடையப்பன். ஸோ இது எல்லாமே இதுல முக்கியமான விஷயம். இதுல நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, பெரும்பாலான ஒரு முன்னாள் அமைச்சர்கள் தான். அப்போ இந்த ரிசல்ட், தேர்தல் ரிசல்ட்ல 15 முன்னாள் அமைச்சர்கள் தோத்து போயிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்டாலினோட சேர்த்தும் போது 15 முன்னாள் அமைச்சர்கள் தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு 3-4 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அப்ப இவங்க எல்லாத்தையும் தூக்குறது தான் அவருடைய செகண்ட் முக்கியமான ஒரு பெரும்பாலானோர் தூக்கப்பட போறாங்க. அதுல ஒரு சிலருக்கு வேறு பதவி, மாற்று பதவி வழங்கப்பட போகுது. ஆமா, அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, இதுல இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதாக அதையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் சென்னையில் பகுதி செயலாளர்கள், பிற மாவட்டங்களில் ஒன்றிய செயலாளர்கள் அதிகபட்சம் வயது 50. ஸோ பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர்னா 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆமா, 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. இது ஒரு நல்ல மூவ் தான். அதே போல கிளை செயலாளருக்கு அதிகபட்ச வயசே 40 தான். கிளை செயலாளர் 40, அண்டர் 40. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநகர செயலாளர்கள் என்ற பதவி இனி இல்லை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய மாநகரங்கள்ல சில மாற்றங்கள் அப்படிங்கிறது, மாநகர செயலாளர் என்ற பதவியே இல்லை. மாநகர செயலாளர்களுக்கு பதிலாக மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான். அதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் இருப்பாரு, சென்னையினுடைய தோல்வி அதிர வச்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்க. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநகர செயலாளர். அதிகாரம் வந்து ஸ்பிளிட் ஆகுது இல்லையா, அந்த ஸ்பிளிட் வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியில இவங்க ஜெயிக்கக்கூடாது, அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு உட்கட்சிக்குள்ளேயே சில முரண்பாடுகள் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அது ஒரு கேம் ஆடி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ வந்து திமுகக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள தனக்கு சாதகம் இல்லாத இன்னொருத்தருக்கு சீட்டு கிடைக்கும் போது, நீ அவருக்காக வேலை செய்யாத, நீ இவருக்காக வேலை செய்யாத, பல பேர் வேலை செய்யாம விட்டுருக்காங்க. முக்கியமான காரணம். ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் தான் அது. இது இல்லாம கட்சி பதவிகளுக்கு நியமனம் என்பது இனி இல்லை. அதாவது வழக்கமா வந்து அந்த காலத்துல, அதாவது மாவட்ட செயலாளர்களை கட்சி தலைமை வந்து நியமிச்சுட்டு போறது, அல்லது வேற அதுக்கு மேல பொறுப்புல இருக்கவங்க நியமிச்சுட்டு போறதுங்கிற மாதிரி இல்லாம இனி தேர்தல் முறையில் அது கீழே இருந்து வட்டம், மாவட்டம், ஒன்றியம் எல்லாமே என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த நடைமுறை இருக்கும். இல்ல திமுக இந்த நடைமுறை இருந்துச்சு. திமுகவில் இந்த 90களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நடைமுறை இருந்துச்சு தான். ஆனா அந்த நடைமுறை நிறுத்தப்பட்டுருச்சு. இனிமேல் தேர்தல் மூலம் மட்டும்தான் இந்த பதவிகள் வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்காவான மூவ். நீங்க வந்து அது ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தலைமையினுடைய சப்போர்ட்ல ஒருத்தர் மாவட்ட செயலாளர் வராருன்னு வச்சுங்களேன், அவர் கீழே இருக்கிறவன ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார். போடா, என்னடா பண்ண, அது பண்ணியா, இதை வேலை செய்யலையா. அதாவது அவர் செய்யக்கூடிய வேலைக்கு கூட குறிப்பிட்ட அங்கீகாரம் கிடைக்காத கூட போகும், கோஷ்டி மோதல் வரும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கீங்களா, நீங்க கீழே இருக்கவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் நீங்க மாவட்ட செயலாளர். நீங்க வட்ட பொறுப்பாளர், வட்ட செயலாளர் இருக்கீங்களா, நீங்க கீழே இருக்கவங்கள ஒன்றியமா, நீங்க கீழே ஒவ்வொருத்தரும், நீங்க மாவட்டம் வந்து வட்ட செயலாளர் ஒரு இணங்கி போகணும், வட்ட செயலாளர்கள் வந்து ஒன்றியத்துக்குள்ள வந்து இணங்கி போகணும். இது மாதிரியான ஸ்ட்ரக்சரலா இருக்கு பாத்தீங்களா, பகுதியில் ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் வரைக்கும். இது எல்லாமே தேர்தல் அப்படிங்கும் போது உண்மையிலேயே வந்து ஒரு, அதாவது தேர்தலில் அடிதடியெல்லாம் நடக்கும், அது வேற கதை. கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய தேர்தல் அடிதடியெல்லாம் தனி. ஸோ இந்த தேர்தல் முறை அப்படிங்கிறது பயங்கர பாசிட்டிவான விஷயம். இதை ஒரு பைலாவா இப்ப சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, இதை ஒரு பைலாவா மாத்தி, கட்சியினுடைய பைலாவா ஸ்டாலின் மாத்தினார் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த கட்சியை வந்து அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வேலையா தான் அது போய் நிற்கும். ஏன் நம்ம வந்து இதெல்லாம் தானா முன்னாடியே செஞ்சிருக்கலாம். ஆமா, தேர்தலுக்கு முன்னாடியே. இதுல ஏன் நம்ம வந்து திமுக வந்து ஒரு முன்னாடி இருக்கணும், இன்னொரு 50 சொல்லி செய்ய வேண்டிய கட்டாயம். விஜயினுடைய வெற்றி அப்படிங்கிறது திமுகவை புத்துயிர்ப்பு எடுக்க செஞ்சிருக்கு. அது ஒரு வகையில வந்து நல்லதுதான். இந்த தோல்வி அப்படிங்கிறது வந்து திமுகவை தன்னை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு. இங்கதான் நான் ஸ்டாலினை ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். எப்படின்னா, நம்ம தோத்ததுக்கு காரணம் விஜயை இதை பண்ணலாமா, விஜயை அதை பண்ணலாமா, விஜய் அந்த வேலையெல்லாம் ஓரமா வச்சுட்டு, நம்ம தோத்ததுக்கு நாம தார்மீக பொறுப்பெடுத்து
நம்மளுடைய நிறுவனத்தை, நம்மளுடைய ஸ்தாபனத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பலப்படுத்துவோம். ஏன்னா விஜய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிம்பம் தான், ஜெயலலிதா ஒரு பெரிய பிம்பம் தான், எம்ஜிஆர் அப்படிங்கிறது. பிம்பங்கள் முன் அந்த பிம்பங்கள் மக்கள் வந்து ஒரு பெரிய பிம்பங்கள் முன்னாடி சரண்டர் ஆவாங்க. அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையினுடைய நீட்சி தான். அது கோயில்ல போய் கடவுள்கிட்ட போய் சரணடைவது, விமர்சனமே இல்லாமல் சரணடைவது, எந்த விதமான கேள்வியும் கேட்காம நீ ஏன் இப்படி செஞ்ச, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு கடவுளை பார்த்து எந்த கேள்வியுமே கேட்காம நீ எது நடக்குதோ அது கடவுளுடைய அருள் அப்படிங்கிற ஒரு சரண்டர் மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா. இந்த சரண்டர் மனப்பான்மை நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவர்தான் கடவுள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாமே கடவுளின் விருப்பம். ஸோ விதி எல்லாமே கடவுளின் விருப்பம், எல்லாமே ஊழ்வினை. இந்த மனப்பாங்குள்ள மக்கள் வந்து எம்ஜிஆரை போல, ஜெயலலிதாவை போல, விஜயை போல பிம்பங்களின் முன்னாடி சரண்டர் ஆகி கடவுள் நல்லா தான் இருக்கிறாரு, அந்த பூசாரி தான் கொஞ்சம் ஏமாத்துறான். அப்ப இந்த பிம்பங்களை வீழ்த்துறது எப்படி? இந்த பிம்பங்களை வீழ்த்தணும். சினிமாட்டிக்கான ஒரு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பிம்பங்களை எப்படி வீழ்த்துது? இப்ப மோடியும் ஒரு பிம்பம் தான், அது அரசியலால் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தை வீழ்த்திட முடியும், அரசியலை ஃபைட் பண்ண முடியும். ஆனா சினிமாக்காரங்க மாதிரியான ஆட்கள் உருவாக்கக்கூடிய பிம்பத்தை வீழ்த்தணும் அப்படின்னா தன்னுடைய கட்சி இன்னுமே பலப்படணும், இன்னும் மைக்ரோ லெவல்ல ஒர்க் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணாதான் அந்த வீழ்த்த முடியும், சும்மா வீழ்த்த முடியாது. ஸ்டாலின் இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திமுகவினர் செய்யக்கூடிய சில செயல்கள் ஆமா கட்சிக்காரங்களையே ரொம்ப கொதிப்படைய வச்சிருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிதான் உதயநிதி கைது செய்யப்பட்டார். பயங்கர மொத்த திமுகவும் ஒரு பயங்கர ஃபயர் ஆகி, என்னடா நம்ம உதயநிதியே கைது பண்றாங்க, எதிர்கட்சி தலைவரே கைது பண்றாங்க, எப்படிடா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்ட்டாங்க, கீழே கிடந்த துண்டெல்லாம் எடுத்து தோல்ல போட்டாங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன், உதயநிதி அவர்களை நீலாங்கரையில கைது பண்ணி தஞ்சாவூர் கொண்டு வர வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தும் ஆட்கள் களத்துல இறங்கி பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. தன்னெழுச்சியா தஞ்சாவூர்ல எல்லாம் தன்னெழுச்சியா மக்கள் வந்துட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இது திமுகவுக்கு ரொம்ப புதுசு. அதுக்கு முன்னாடிதான் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில அந்த காவேரி பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு வந்தவங்களை விட உதயநிதி ஸ்டாலின் கைது அப்படின்னா கட்சிக்காரன் கொதிச்சு எழுந்து வந்து நிக்கிறான். உண்மையிலேயே வந்து எந்த ஒரு பப்ளிசிட்டியுமே பண்ணாம இவ்வளவு கொதிக்கிற ஆஃப் ஆகு கொதிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு தண்ணியை ஊத்துற வேலைய முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் துணை முதலமைச்சர், இன்னைக்கு கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர், அவரையே கை வச்சுட்டாங்க. கட்சி என்ன நடக்க போகுது, சட்டமன்றம் 2 ஆக போகுது, ரணகலம் நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தா அவருங்க மாப்பிள்ள, அவருங்க மச்சான், நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு பேசுறது விஜயை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்த எம்ஆர்கே இல்ல நடக்குது. திமுக காரங்க எல்லாம் முழிக்கிறாங்க ஊருக்குள்ள. எனக்கு ஒரு கற்பனை இருக்கு, நம்ம விடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவங்க என்ன விஜய் சிரிக்காத ஆளை சிரிக்க வச்ச நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கே இவ்வளவு கோவம் வருது. பிஸி ஆனது இல்லை, அவர் பிஸி ஆனது, எப்பவும் பிஸியாவே இருக்கிறார் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சிருப்பாரு, உங்களெல்லாம் திரும்பி பார்த்து உங்களெல்லாம் வச்சுட்டு நான் எப்படா அந்த கட்சியை நடத்துறது. உண்மையிலேயே அவர் ரொம்ப கடுப்புல போய் தலைவர் சொல்லியிருப்பாரு, முதல்ல இவங்கள வச்சு நடத்துறது. அதுல ஒரு எம்எல்ஏ பயங்கர வைரல், வசந்தம் கார்த்திகேயன். அவரு எந்திரிச்சு ஆதவர்ஜுனா, அவரு எங்க சொந்தக்கார உறவினர், எங்க அண்ணி உட்காந்துருக்காங்க, எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது ஆதவர்ஜுனா தான். போயிரு அடுத்த தடவை உதவி சபாநாயகரே இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்க வெளியில பேசிக்கீங்கன்னு சொல்றாப்புல. ஏங்க நாங்க நட்போட பேசிக்கிட்டு நீங்க ஏங்க தடுக்கிறீங்க அப்படின்னு. அவரு எதிர்கட்சி தலைவர், நாளைக்கு கட்சியினுடைய தலைவரா வரப்போறவர் அவரு தான். அவர் இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு செயல் தலைவரா மாத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குன்னு மின்னம்பலம் எழுதுறாங்க. அவரையே கைது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஊருக்குள்ள எந்த கட்சியிலும் கட்சி தலைவரை கைது பண்ண ஆட்களை இப்படி உட்காந்துட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இவங்க மாமா மச்சான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு உலகத்திலேயே அந்த மாதிரி கட்சி எங்கேயுமே. நானும் கேட்கிறேன், கட்சி அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு, திட்டமிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்றாங்க. அந்த பக்கம் செந்தில் பாலாஜியை விரட்டி கைது பண்ண முயற்சி மார்க்கண்டேயன் கைது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாசிசமாக விஜய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பாசிச சக்தியை போய் எங்க மாமன் எங்க மச்சான் அப்படின்னு சொல்றது உண்மையிலே இதுல வேதனையா இருக்கிறது யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் வந்து சட்டமன்றத்திலே உட்காந்துருக்காரு, எப்படி பாக்குறாரு.
இதே சட்டமன்றத்துல வச்சு அப்பாவை காணும்னு சொல்லிட்டு ஆ, கிண்டல் பண்ணி ஆ. சைகையெல்லாம் காட்டி என்னென்னமோ பண்ணி முடிச்ச பிறகும் உட்காந்து ஏவா வேலை எந்திரிப்பாரு. எந்திரிச்சு பயங்கர ஹீட்டா ஏதோ டிபேட் போயிட்டு இருக்கும், எந்திரிச்சு அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அதை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு அதாவது மரிய வில்சன் மைக்க தட்டுறாப்ல. அப்படிங்கிறான். அந்த எம்எல்ஏ எந்திரிச்சு நாகரிகமா தான் கேட்கிறாப்ல. அவர் வந்து பணியோடு நான் கேட்டுக்கிறேன், நீங்க தமிழ்ல சில பிழையா பேசுறீங்க, தமிழ்நாட்டுக்கு அமைச்சரா வந்திருக்கீங்க, நீங்க இதை பயிற்சி எடுத்துக்கணும், இதை நான் பணியோடு கேட்டுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பணிவா தான் கேட்டாரு அவரு. ஆக்சுவலா அதுக்கு அவ்வளவு பணிவா கூட கேட்க தேவையில்லை. அவர் நல்ல வேகமாவே எந்திரிச்சு சொல்லலாம், நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஒரு காலத்துல இந்த சட்டமன்றம் எப்படி, இந்த சட்டமன்றம் அண்ணா பேசி கலைஞர் தப்பு பேசி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, பேச கத்துக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அவர் பணிவா சொல்றாப்ல. அதுக்கே எந்திரிச்சு அதெல்லாம் நான் மாற்ற முடியாது, எனக்கு கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்தது, தமிழை விட எனக்கு கிறிஸ்டியானிட்டி முக்கியம்னு சொல்லிட்டு மைக்கை தட்டிட்டு உட்கார்றாப்புல. அதுக்கு எந்திரிச்சு இவர் வந்து அதை நீங்கள் நகைச்சுவையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் கன்னி பேச்சு அவர் பேசுறது நீங்க எடுத்துக்க வேணாம் அப்படின்னு அவர் பேசுறது வேற வேதனையா இருக்கு நமக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இல்ல இது வரைக்கும் நீங்க ஆளுங்கட்சியா தானே திமுகவை பார்த்திருக்கீங்க, எதிர்கட்சியா பார்த்தது இல்லையே, ரகுவரனை வில்லனா ஹீரோவா பார்த்தது இல்லையேங்கிற ரேஞ்சுக்கு டயலாக் விட்டுட்டு உள்ள போயிட்டு அதை நீங்க நகைச்சுவையா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயத்த சொல்றேன், அடுத்த நாள் மரிய வில்சனே வந்து ஆமா நான் பண்ணது தப்பு தான், கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் ஏவா வேலை எந்திரிச்சிருப்பாரு. ஆமா. இல்ல நீங்க ஒன்றும் தவறெல்லாம் செய்யவில்லை. இது ஆக்சுவலி இது எனக்கு இதெல்லாம் இந்த சட்டமன்றத்தை பார்க்கும்போது எனக்கு யார் ஞாபகம் முகத்துக்கு முன்னாடி வந்து போகுது அப்படின்னா, திரு எதிர்க்கட்சி தலைவர் முகம் தான் வந்து போகுது. அவர் வந்து எப்படா அவங்கள வச்சு இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட வச்சு அப்படின்னு ஆக்சுவலி அதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த வேலையே நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வரேன். நீங்க சோஹோ புகழ்ந்து மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் போங்க அவங்க வீட்லயே போய் யாரெல்லாம் புகழ்ந்தீங்களோ வரிசையா நில்லுங்க, அதான் யோசிச்சிருக்காரு எப்படி இவங்கள தூக்கலாம். வடிவேல ஒரு படத்துல அந்த போனை எடுத்துட்டு எல்லாரும் கூப்பிடுறோம் சார் கூப்பிடுறோம் சார்னு வச்சுட்டு போவாங்க. எனக்கு வந்து போனை யார் எடுத்ததுன்னு எல்லாரும் நிப்பாங்க. ஆமா எல்லாருமே அட்டென்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி அவர் யோசிச்சிருப்பாரு உதயநிதி, யார் இதுல யார தூக்குனா கரெக்டா இருக்கும், இவங்களுக்கு எல்லாம் ஒரே காம்பினேஷனா என்ன இருக்கு, வயசுதான் இருக்கு, 70க்கு மேல இருக்கு, எல்லாத்தையும் தூக்கு, எவனையும் வச்சிருக்காரு அப்படின்னு தூக்கிறாங்க. இது உண்மையில ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஆக்சுவலி அதை புரிஞ்சுக்கல. நீங்க வந்து ஒரு கட்சி பாசிசமா பார்க்கக்கூடிய திமுக தொண்டர் என்ன நினைப்பாங்க, கீழே நம்மளே வெறியோட இருக்கிறோம், இவங்க பார்த்தா மாமா மச்சான்னு பேசிட்டு இருக்காங்க, அப்ப நம்ம தான் அவுட்டா, அப்ப எதுக்கு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் கூல் டவுனாவே இருப்போம், அப்ப நீங்க கைது பண்ணி உள்ள வச்சுக்கீங்க உதயநிதிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க ஆக்கி விட்டுருவாங்க. உண்மைதான். இது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையா தான் நான் பாக்குறேன். கட்சி கேரட்ஸ் கொந்தளிப்பா இருக்கிறாங்க. உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அன்னைக்கு கைது பண்ணப்ப எல்லா ஊடகமும் அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அது குறித்து நீங்க ஒரு ஸ்டேட்டஸே எழுதிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டஸ் அது. ஏன்னா எந்த காலத்திலையுமே திமுகவுக்கோ இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கோ ஒரு ஃபுல் டே கவரேஜ் கிடைச்சதே கிடையாது, அந்த ப்ரிவிலேஜே கிடையாது. திமுகவுக்கு எந்த காலத்திலையுமே ஊடகத்துல ஒரு ப்ரிவிலேஜே கிடையாது. அது ரொம்ப முக்கியமானதா நான் பதிவு பண்றேன். சன் டிவி அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம், கலைஞர் டிவி முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். குறிப்பா வீட்டுல இருந்து ஹைவேல வண்டிக்கு பின்னாடியே கேமரா எடுத்துன்னு போறதுங்கிறது எப்பவும் கிடைச்சது கிடையாது. விஜய்க்கு தான் அதை செய்வாங்க. விஜய்க்கு பாட்டு வேற போடுவாங்க, ஓடு 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 ஏதாவது பாட்டு போட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் ஏன் கிடைச்சது அப்படின்னா, அவர் கிரிட்டிசிசம் வருது, அவரை கைது பண்றாங்க. அந்த அன்னைக்கு விஜயனுடைய எல்லா கைது அடிப்படையில் ஒரு நியாயம் இல்லாத கைது, அதனால இவ்வளவு பெரிய ஃபோக்கஸ் வருது. சாதாரண சாமானிய மக்களே கோவப்பட்டாங்க. கட்சி கேரட்ஸ் விடுங்க, மக்களை எதுக்கு பேர் கைது பண்றாரா, என்ன பிரச்சனையா, இல்ல அவரு திரிஷா பத்தி ஏதோ சொல்லிட்டாரா, இப்ப நயனார் நாகேந்திரன் ஏதோ ஒண்ணு பேசியிருக்கு. ஆமா பார்த்தேன், அது ரொம்ப மோசமா பேசியிருக்கிறாரு. வெயிட் பண்ணுவோம் கைது பண்ணுவாங்களா அப்படின்னு பாருங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, பெண்கள் மீது கை வைத்தால் தொட்டவனை விடமாட்டோம், தொட நினைத்தவனை விடமாட்டோம், பெண்களுக்கு ஒண்ணுன்னா இனிமே எவனும் பேசக்கூடாதுன்னு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுறாருல்ல, இப்ப பேசுங்க, தைரியமான ஆளாச்சே. இல்ல எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. வடிவேல் ஒரு படத்துல ஒரு காமெடியில அவர் வந்து துணி வெளுக்கிறவரா இருப்பாரு. அவர் துணி வெளுத்துட்டு எடுத்துட்டு வருவார். எடுத்து வரும்போது என்னையா இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பா ரொம்ப முடியாம இருக்காரு அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து சொல்லுவாரு, இங்க ஏடா இவ்வளவு பேர் நின்றுருக்கீங்க, போய் ஆகிற வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. எப்படா இப்படி சொல்லலாம், அவரை போட்டு அடிப்பாங்க. அடிச்சு ஒரு 5 நிமிஷம் அவங்க அப்பா இறந்துருவாரு. திருப்பி அடிப்பாங்க,
சின்ன பையன் சொன்னது விழுந்துருச்சு சரியா இருக்குன்னு எடுத்துக்காம ஏன்டா அது பண்றீங்க? தெரியும் அறியாம பையன் தெரியாம சொன்னாலும் உண்மையை தானே சொல்லி இருக்கிறான். ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைதானப்போ சோசியல் மீடியால இப்படிதான் போட்டாங்க. ஏன்னா இப்போ அவர் என்ன இல்லாத சொல்லிவிட்டாரு அவரு அப்படி ஒரு 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 கமெண்ட் அதுக்குள்ள டீப்பா போகாதீங்க, அது வந்து பர்சனல். ஓகே ரைட். அதனால நம்ம வந்து அரசியலை மட்டும் பேசுவோம். இப்போ பர்சனல் நீங்க சொல்றீங்க, அது வந்து சுதந்திர தினம் வரைக்கும் வந்து நிக்குது இல்ல, அது உள்ள போகாதீங்க, பர்சனல், அதை விட்டுருங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் இப்ப பேசி இருக்கிறார். ஆமா என்ன பண்ண போறீங்க? கைது பண்ணுங்க, தைரியம் இருந்தால் நயினார் நாகேந்திரனை கைது செய்யுங்கள் அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கைதுதான் பண்ணல, அர்ஜுனா பேசட்டும், நீதான் வீரனாச்சே அப்படின்னு ஒரு படத்துல பேசுவார்ல, நீதான் வீரனாச்சே, கொள்கை எதிரி பேசி இருக்கிறார். ஆமா பேசுங்க, பண்ணி பாருங்க. ஸோ அப்போ கட்சியினுடைய ரீஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து திமுகவினுடைய மேலிடத்த ஆட்களினுடைய சட்டமன்ற அட்டகாசத்துக்கு பிறகு இனிமேல் பொறுமையாலாம் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வேகமாக அதை மாற்ற வேண்டாம், எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிக்கலாம் தான் ஸ்டாலின் நினைச்சிருப்பாரு. ஆனால் சட்டமன்றத்தில் இவங்க பண்ண கூத்து இருக்குல்ல, அதாவது உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணது ஆர்எஸ் பாரதி ஒரு கூத்து பண்ணியிருக்காரு, அதை பார்த்தேன். அது வேதனையா இருக்கு நமக்கு, அதெல்லாம் பேசணுமான்னு தோணுது எனக்கு. அவர்கிட்ட ஒழுங்கா நீங்க வழக்கு போடுறதோட நிறுத்திங்க, பிரஸ் எல்லாம் மீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அறிவாலயத்துல உட்காந்து ஆர்எஸ் பாரதி பேசுவார். இப்ப சமீபத்துல அறிவாலயத்துல அவர் பேச விடுறது இல்லை, அங்க வந்து சூர்யா வந்து உட்கார்றாரு. இவரு ஆர்எஸ் பாரதிக்கு ஒரு தனி திறமை இருக்கு, அவர் வந்து நல்ல வழக்குகள்லாம் கரெக்டாக நீதிமன்றத்தில் நகர்த்துவாப்புல போடுவார். ஆனால் அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது, மேடையில் பேச விட்டா மட்டும் எதையாவது சர்ச்சையை கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. அது வந்து உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய. சைதாப்பேட்டையில் போயிட்டு சைதாப்பேட்டை மக்களுக்கு வந்து நல்ல சாவே வராது. சுப்பிரமணியன் நெஞ்சே வெடிச்சிருக்கும். ஆமா, கூட்டு வந்து உன்னை மேடையேற விட்டதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுட்டீங்க, இனிமே எப்படி நான் கேட்கறது? அல்ல, அவரு மாசு நினைச்சுப்பாரு, இந்த மக்களுக்காக நான் குருவி சேர்க்கிற மாதிரி எவ்வளவு சேர்த்து. உண்மையிலேயே மாசு நல்லா வேலை வைப்பாரு. மாசு வந்து எனக்கு தெரிஞ்சு பொலிட்டீஷியன்ஸ்லயே இந்த ஃபீல்டு விசிட்டை வந்து ரொம்ப அவங்களே கொஞ்சம் பரிதாபப்பட்டிருப்பாங்க. மாசு வந்து நல்லாதான் பண்ணாப்புல, சரி நம்ம ஏதோ அவசரப்பட்டு மாத்தி ஓட்டு போட்டோம், தவறு பண்ணிட்டோமோன்னு நினைக்கக்கூடிய மக்களை கூட தோல்விக்கு பிறகு, விவேக்கு தோல்விக்கு பிறகு மாசு ஆக்டிவா அந்த தொகுதியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜய் யார் எம்எல்ஏன்னே தெரியாது அந்த தொகுதியில ஜெயிச்சது. ஆனா மக்கள் ஒரு பிரச்சனைனா மாசுட்டு தான் வருவாங்க. அங்க நான் அண்ணே தெரியாதனமா ஓட்டு போட்டோம், நாங்க என்ன பண்ண முடியும், எங்களுக்கு நீங்க தானே இருக்கீங்கன்னு சொல்லி உண்மையிலேயே வந்து நிக்கிறாங்க. அதை அவர் வந்து திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. நீங்க போய் அங்க போய் அப்படி பேசினா அவர் என்ன பண்ணுவார்? உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு பேச்சு. ஏற்கனவே இது மாதிரி 2-3 பேச்சு அவர் அப்படிதான் பேசினார். அந்த நேரத்துல உண்மையிலேயே வந்து அந்த நேரத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல, கட்சி ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல உட்காந்து அவர் பிரஸ் மீட் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. அவர் யோசிச்சிருக்காரு, அறிவாலயத்துல உட்காந்து பேசினா தான் என்ன பிடிச்சி வெளியே தள்ளிட்டீங்களா, நான் எங்க பைக் கிடைச்சாலும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்எஸ் பாரதி பேசுறாரு. அறிவாலயத்துல இப்போ வந்து சூர்யாவும் இந்த வழக்கறிஞர் பிரிவுலேருந்து ஒரு பேர் ஒரு நிமிஷங்க, வழக்கறிஞர் பிரிவு அணி பிரிவிலிருந்து பரந்தாமன் அவர்கள் வர்றாங்க, ஆசிஸ் வர்றாரு. இது மாதிரி ஒரு டீம் வந்து உட்காந்து யங்ஸ்டர்ஸா ப்ரெஸ்ஸை பர்ஃபெக்டா அட்ரஸ் பண்றாங்க, கேட்குற கேள்விக்கு பதில். ரெண்டாவது நாங்க என்ன சொல்ல வரோமோ கட்சி சார்பாக தெளிவா சொல்றாங்க. இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவங்க பேசுறது ரொம்ப, குறிப்பா கட்சிக்காரங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. மக்கள் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் பேசுறது இன்னுமே எடுபடுது. இப்ப நீங்க எதையாவது இப்படி கான்ட்ரவர்சியா பேசிடுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து தவிர்த்து இருக்கிறாங்க. இப்ப கடைசியில பார்த்தா அந்த மேடையில போய் இப்ப நாளைக்கு தலைவர் அவர் வந்து திமுக தலைவர் கூப்பிட்டு மாசு தான் கேட்பாரு, எதுக்குப்பா நீ அவர் அப்படி கூப்பிட்டு பேச வச்ச அப்படின்னு. மாசு அண்ணே இல்லைண்ணே நான் தெரியாம கூப்பிட்டேன், அவரோட பேசிட்டாரு. இது வந்து உண்மையிலே எனக்கு வந்து எப்படின்னா, திமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்றோம். அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு முக்கியம் தான், அந்த கட்சி இருக்கணும் தான். அந்த கட்சியில முரண்பாடுகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, அந்த கட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் களையணும். அதை களைஞ்சு அந்த கட்சி தன்னை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு இடத்துக்கு வரணும். ஏன்னா கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி, அரசியல்ல எந்த கவர்ச்சியுமே இல்லாம மாநில உரிமை, அது இல்லாமல் வந்து சுயமரியாதை, இது இல்லாமல் வந்து சமூக நீதி பேசி கிரவுண்ட் வரைக்கும் கொண்டு போய் இன்னைக்கு வரைக்கும் ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டை ஒரு ஷேப்புக்கு மாற்றின ஒரு கட்சி வந்து திமுக. ஸோ அப்போ அந்த கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அது தன்னை திரும்ப 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 பரிணாமத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த மாதிரியான முடிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க முடிவுகள். இதை கட்சியில் சில பேர் சீனியர்ஸ்கள் வந்து இல்லை நாங்கள் அந்த கட்சிக்கு போயிடுவோம், நாங்கள் இந்த கட்சிக்கு போனால் யார் வேணாலும் போய்க்கலாம். ஆனால் அந்த ஸ்தாபனம் இருக்குது, அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கார்.
நாளைக்கு இதெல்லாம் பைலாவாக மாற்றும் போது அந்த கட்சிக்கு உண்மையிலேயே வந்து ஒரு 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 growth அப்படிங்கிறது வந்து வரும். அந்த growth தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு. உண்மையிலேயே 22ஆம் தேதி குறிச்சிருக்கிறார் ஸ்டாலின். அந்த 22ஆம் தேதி இதில் யார் யார் எந்தெந்த விக்கெட்டு போக போகுது அப்படின்னு பார்ப்போம்.